அரசியல்வாதிகளும் கைவிட்டுறாங்க, அதிகாரிகளும் கைவிட்டுறாங்க, பொதுமக்கள் சொல்லவே தேவையில்லை, சுத்தமாக கைவிட்டுறாங்க. சாராயம் குடிக்கக்கூடாதும்பாங்க, ஆனால் சாராயம் தயாரிக்கிற கம்பெனி விட்டுருவாங்க. சிகரெட் குடிக்காதீங்கன்னு அவேர்னஸ் பண்ணுவாங்க, ஆனால் சிகரெட் தயாரிக்கிற கம்பெனி விட்டுருவாங்க. பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்கன்னு அவேர்னஸ் பண்ணுவாங்க, விழிப்புணர்வு பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து கூட்ஸ் கொடுத்து நம்மளோட மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறாங்க. ஒரு குப்பையினால் வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்து கைவிட்டு போகுங்கிறது மிகப்பெரிய ஒரு பச்சை பசேன்னு இருக்கிற ஒரு நிலத்தில் வந்து நீங்கள் எப்படி குப்பை கொட்டுற என்ன உங்களுக்கு வருதுன்னு தெரியல. நீங்கள் அதிகாரிகளாக இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட்டு கீழே இருக்கலாம், ஆனால் சுய சிந்தனை அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு இருக்கணும். இப்போ நாங்கள் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் எதுக்கப்பா பதவியில் கொண்டிருக்கீங்க, நீங்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போங்க, அடுத்த நாள் நாங்கள் என்ன சொல்யூஷன் சொல்கிறோம் போட்டோம்னா நாளைக்கு நம்ம சீட்டு வாங்க போகும்போது இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்து நிற்குமோ, நம்மளை வந்து மைனஸாக போயிருமோ, ஒரு ட்ராபேக் ஆயிருமோன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மூடி மறைக்கிறாங்க. ஏனுங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க, நான் உங்கள் மங்களம் மகேஷ். இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தினுடைய முக்கியமான பிரச்சனை குப்பை பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூட தமிழ் தேசியவாதி நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் ஜெயபிரகாஷ் வந்திருக்காரு. டிஸ்கஸ் பண்ணுவோம் அவர் கூட. வாங்க பிரகாஷ். வணக்கம் மகேஷ். இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்ட பிரகாஷ் 60 வார்டுகள் இருக்கக்கூடிய குப்பைகள் பலாயிரம் டன் குப்பைகள் வந்து தேங்கி கிடக்குது. ஆளுக்கு மேலே மலை மாதிரி தேங்கி கிடக்குது. நொய்யலாத்து வழியில் வரும்போதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம அங்கே திருப்பூர்ந்து வரும்போது அந்த ஆத்தோரங்களில் வீதிகளெல்லாம் வந்து குப்பை மலைமலையாக தேங்கி கிடக்குது. இந்த குப்பைகளெல்லாம் எங்கே கொண்டு போய் நிர்வாகம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல திருப்பூர் மாநகராட்சி. கடைசியாக ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடுவாய் கிராமத்தை டார்கெட் பண்ணியிருக்காங்க. விவசாயத்தையும் மக்கள் வாழ்வாதாரத்தையும் அடிக்கக்கூடிய ஒரு செயலை வந்து திருப்பூர் மாநகராட்சி முன்னெடுத்திருக்கு. நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிரகாஷ்? திருப்பூர்னாவே குப்பைனாவே திருப்பூருங்கிற நிலைமை வந்துருச்சு. இன்னைக்கு திருப்பூருக்கு டாலர் சிட்டின்னு ஒரு பேர் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அந்த டாலர் சிட்டியை இன்னைக்கு என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா வெறும் குப்பை மேடாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம். சுற்றியும் குப்பை, எங்கே போனாலும் குப்பை. திருப்பூர்னாவே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த 1 வருட காலமாக குப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்மளால் எடுத்து வைக்க முடியாமல் நகராட்சி வந்து ரொம்பவே சிரமப்படுது. அதில் வந்து அவங்களோட பங்களிப்பு மிகப்பெரியது இருக்குது. அவங்க என்ன பண்ணணுமோ 4 வருஷமாக வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. பீப்புள்ஸ் பாப்புலேஷன் வந்து எச்சாகிட்டு தான் போகுதே தவிர குறையில. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து தயார்படுத்திக்கணும். மாநகராட்சி வந்து மேலும் வந்து இது போல் வெத்தனை போக்கை காட்டக்கூடாது. எந்த சாலையில் போனாலும் ரோடுகளில் குப்பை கிடக்குது. சரியாக குப்பைகள் அள்ளப்படுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தொடர்ந்து அள்ளணும். அதுக்குன்னு ஒரு அமைப்பை கொண்டு வரணும். ஒரு இடத்துல ஒரு பெரிய குப்பை தொட்டி மாதிரி வச்சா தான் மக்கள் போடுறாங்க. மக்கள் ஒரு இடத்துல கொண்டாந்து போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும், கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுபோக மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அரசாங்கம். அதுபோக பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து தடை செய்யணும். முற்றிலுமாக திருப்பூரில் வந்து பிளாஸ்டிக் பேப்பர்களை தடை செய்யறதுக்கு என்னவோ அந்த நடவடிக்கைகளை எடுக்கணும். எங்கே திரும்பினாலும் பிளாஸ்டிக் கழிவு எத்தனை பொறுக்க சொல்கிறீங்க? இப்போ தன்னார்வலர்கள் சுத்தம் பண்ணுறாங்க, எத்தனை குப்பையை பொறுக்க முடியும்? பிளாஸ்டிக் கழிவுகள் அத்தனை கொட்டி கிடக்குது. மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் இன்னும் குமிஞ்சு கிடக்குது. நம்ம ஏரியாவில் பார்க்கும்போதே அத்தனை இருக்குது. எப்படி அள்ளுறது? ஒரு இடத்துல குப்பை கிடந்தா நம்ம அள்ளி போடலாம். ஒன்று அள்ளிட்ட பக்கத்தால் பார்த்தா மறுபடியும் அங்கே கொஞ்சம் கொட்டி வச்சுருக்காங்க. அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்க மக்கள். இந்த குப்பை அப்படிங்கும் போது எனக்கு ஞாபகம் வருது. முக்கியமாக நீங்கள் பிளாஸ்டிக் பற்றி சொன்னீங்க பிரகாஷ். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சோடனேயே ஒரு மஞ்சப்பை திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த மஞ்சப்பை திட்டம் எங்கே போச்சுன்னே தெரில. அறிவிப்புகள் எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு கடைபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளும் கைவிட்டுறாங்க, அதிகாரிகளும் கைவிட்டுறாங்க, பொதுமக்கள் சொல்லவே தேவையில்லை, சுத்தமாக கைவிட்டுறாங்க. இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகத்திலேயே இருக்கட்டும், இந்திய அளவில் இருக்கட்டும், நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம். நம்ம திருப்பூரில் இல்லை டன் கணக்கான குப்பைகள் வந்து ஒவ்வொரு வார்டுலேயும் தேங்கியிருக்கு. பிளாஸ்டிக் மட்டும். அந்த பிளாஸ்டிக்கோட தொழிற்சாலையோட கழிவு, மருத்துவ கழிவு, உணவு கழிவு, இறைச்சி கழிவு இதெல்லாம் பிளாஸ்டிக்கோட சேரும்போது ஒரு மாத கணக்கில் அந்த டப்பாவில் ஊறிட்டு கிடக்குது. மாநகராட்சிக்கு முறையான டைமில் வந்து அதை எடுத்து அப்புறப்படுத்தாதனால அந்த குப்பையெல்லாம் வந்து விஷமாக மாறி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நம்ம இந்த குப்பையினே நம்ம சொல்லக்கூடாது பிரகாஷ், இதெல்லாம் வந்து ஒரு விஷம். ஏன் திருப்பூர் மாநகராட்சி வந்து இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு தோல்வி தழுவுனாங்கன்னு எனக்கு தெரியல. குப்பை மேலாண்மையில் வளரக்கூடிய ஒரு நகரம் திருப்பூர் நகரம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகளில் வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனங்கள்லாம் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. 4-5 கம்பெனியில் பையருக்கு விசிட் வரும்போது அந்த வழிகளில் வந்து குப்பைகள் அதிகமாக தேங்கிக்கிறதங்காட்டி ஒரு 4-5 கம்பெனியோட ஆர்டரில் கேன்சல் இருக்குன்னு கேள்விப்பட்ட பிரகாஷ். இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது. இது வரைக்கும் கம்பெனிகளில் வந்து
திருப்பூர் வந்து கிளீன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஒரு சில நிறுவனங்கள் வந்து ஆர்டர் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பையர்ஸ் வந்து ரோட்ல வரும்போது அது உண்மை சுச்சுவேஷன் என்னன்னு தெரியுது. நீங்க வந்து திருப்பூரை கிளீன் பண்ணிட்டு வாங்க, உங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல என்ன பண்றீங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம், இப்போதைக்கு இந்த குப்பையில அப்புறப்படுத்துங்கன்னு ஒரு சில பையர் சொன்னதா நியூஸ் வருது. இதெல்லாம் வந்து ஒரு வேதனைக்கு கூட செயல்ல, நம்ம வேலைவாய்ப்பு பாதிக்குதுல. கண்டிப்பா. இன்னைக்கு பங்களாதேஷ் வந்து நம்மள விட சீப்பான பிரைஸுக்கு அ அ நம்மளால காம்பீட் பண்ண முடியலைனாலும், அவங்க வந்து கூட்ஸ் குடுத்து நம்மளோட மார்க்கெட்ட கேப்சர் பண்றாங்க. ஒரு குப்பையினால வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்து கைவிட்டு போகுங்கிறது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ. மிகப்பெரிய ஒரு தாக்கம் தொழிலாளர்களுக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல ஏற்கனவே வந்து வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. வட மாநிலத்தவர்கள் வந்துட்டாங்க, குறைந்த சம்பளத்தில வேலை செய்றக்கு. இப்படியே போகும் பட்சத்தில இங்க இருக்க உள்ளூர் வாசிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள கொண்டு வருது. இது வந்து குப்பைகள் இத்தனை பிரச்சனைகள கொண்டு வருதா அப்படின்னு சொன்னா, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாத மாரி தான் இருக்கு. நம்மளோட வேலைவாய்ப்பு வரைக்கும் ஒரு குப்பை வந்து இடைஞ்சல் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்தாச்சு. நம்மை சுற்றிலும் எப்படி இருக்கோ, அதுதான் நம்மளோட வாழ்க்கையும் கொண்டு போகும். அதனால நம்ம சுத்தி இருக்க இடத்த நம்ம பாதுகாப்பா வைக்கணும். இது ஒரு தனி மனிதனா நம்ம பண்ண முடியாது. குடும்பங்களாவும், நம்ம ஒரு கிராமங்களாவோ, ஒரு பஞ்சாயத்துகளாவோ முடிவு பண்ணி சரி பண்ணுனா மட்டும் தான் இந்த குப்பைகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பிளாஸ்டிக் பேக்கேஜ் தயாரிக்கிறவங்கள முதல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நாம வந்து பொதுமக்கள் கிட்ட சொல்றது அடுத்த விஷயமா இருக்கலாம். தயாரிக்கிறவங்க யாருன்னு பார்த்து அவங்களையவே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதெல்லாம் பார்க்குற அப்படியே கவர்மெண்ட்டுக்கு எங்க பிரகாஷ் நேரம் இருக்குது? சாராயம் குடிக்கக்கூடாதும்பாங்க. ஆனா சாராயம் தயாரிக்கிற கம்பெனி விட்டுருவாங்க. சிகரெட் குடிக்காதீங்கன்னு அவேர்னஸ் பண்ணுவாங்க. ஆனா சிகரெட் தயாரிக்கிற கம்பெனி விட்டுருவாங்க. பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்கன்னு அவேர்னஸ் பண்ணுவாங்க. விழிப்புணர்வு பண்ணுவாங்க. ஆனா பிளாஸ்டிக் தயாரிக்கிற கம்பெனில விட்டுருவாங்க. இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் போறத தவிர அதிகாரிகளுக்கு என்ன வேலைன்னு எனக்கு புரியல. ஒவ்வொரு கடைகளா போய் தேடுறக்கு, எங்கெங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நேர்ல போய் அவங்கள கையோட புடிச்சு அவங்கள அந்த கம்பெனிய வந்து குளோஸ் பண்ண வைக்கலாம். அ யாருக்கும் தெரியாம இல்ல. உள்ளூர்ல இருக்க அரசியல்வாதிகளுக்கு தெரியும். உள்ளூர்ல இருக்க அதிகாரிகளுக்கு தெரியும். எங்கெங்க இருந்து சப்ளை பண்றாங்க, யார் யார் பண்றாங்க, எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு தான் போகுது. அ இதே மெத்தன போக்குகளா இல்லாம, விரைவில வந்து இது நடவடிக்கை எடுக்கணும். நம்மள திருப்பூர்ல நாம எப்படி மாத்துறோமோ, அத பார்த்து பிற மாவட்டங்கள் வந்து அவங்க செயல்படுத்த நினைக்கணும். அந்த மாரி திருப்பூர மாத்தணும்னு நாங்க நினைக்கிறோம். நகராட்சியும் நினைக்கணும். இங்க இருக்க மக்களும் நினைக்கணும். நினைக்கிறது அடுத்த விஷயம். நீ வந்து முன்மாதிரியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கேவலமான, ஒரு தவறான முன்னுதாரணமா திருப்பூர் மாவட்டம் வந்துறக்கூடாதேன்னு இப்ப நான் வேண்டிட்டு இருக்கேன். ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒண்ணு ஒரு நம்ம ஏரியால வருது, நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல வருது அப்படின்னா, மக்கள் சந்தோஷப்படுற மாரி ப்ராஜெக்ட்கள் கொண்டு வர்றதில்ல. ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதுனாவே இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு மக்கள் பயப்படுற கண்டிஷன்ல தான் நம்ம கொண்டாந்து வச்சிருக்கோம். ஆ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்ல உள்ள நல்லது, கெட்டது என்னன்னு எடுத்து மக்களுக்கு சொல்லணும். ஆனா, இங்க அப்படி போறது இல்ல. மக்கள் வந்து எங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டோம் பயந்துட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பயப்படத்தான் செய்றாங்களே தவிர, நல்ல ப்ராஜெக்ட்டா இருக்குங்கிற எண்ணம் அ ஒரு அரசு அதிகாரிகளும், இந்த மாநகராட்சிகளும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை குடுக்கறதில்ல. இவங்க சொல்றது ஒண்ணா இருக்குது, செய்யறது ஒண்ணா இருக்குது. எங்கெங்கேயோ குப்பைய கொட்ட ட்ரை பண்ணீங்க. கடைசியில முடியாத பட்சத்தில இங்க தான் கொட்டணும் அப்படின்னு எப்படி முடிவெடுக்கிறீங்க? ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு நிலத்தில வந்து நீங்க எப்படி குப்பைய கொட்டுறேன், என்ன உங்களுக்கு வருதுன்னு தெரியல. நீங்க அதிகாரிகளா இருக்கலாம். ஒரு கவர்மெண்ட் கீழ இருக்கலாம். ஆனா சுய சிந்தனை அப்படிங்கிறது ஒண்ணு உங்களுக்கு இருக்கணும். இப்பேற்பட்ட ஒரு ஏரியால நம்ம வந்து கொட்டலாமா? அந்த ஏரியாக்கள்ல பசுமையா இருக்கு. பிளாஸ்டிக் பொருட்கள் தென்படாம இருக்கு. ஆனா, நீங்க சொல்றீங்க உங்கள நம்பின்னு அந்த திட்டத்துக்கு மக்கள் அங்க இருக்கிறவங்க அனுமதிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க அந்த இடத்த சுத்தி இருக்கிற கிராமங்கள அதே நிலையில இருக்குமா? 10 வருஷம் ஆனாலும் அந்த நிலைமையில உங்களால வச்சிருக்க முடியும்னு உங்களால கேரண்டி குடுக்க முடியுமா? 10 நாள் 10 நாள் மாநகராட்சியில இருக்கிற குப்பைய கொட்டுனாங்கன்னா, சின்னக்காளி வேலை இடுவாய் முடிஞ்சுது. முடிஞ்சுது. அதுதான் இன்னைக்கு நிலைமை. ஏன் பிரகாஷ் நான் தெளிவா கேட்கிறேன். அந்த குப்பை கொட்ட நினைக்கிற அதிகாரிகளோ, இல்ல மேயர் அவர்களா இருக்கட்டும், மாநகராட்சி கவுன்சிலர்களா இருக்கட்டும், இந்த பூமியில வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு, அந்த மண்ண வந்து சுவாசிச்சு பார்த்துட்டு, அந்த நிலத்திலிருந்து வர தண்ணி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அவங்க மனசாட்சிப்படி சொல்லுவாங்களான்னு பார்க்கலாமா, இந்த குப்பைய கூட்டுவாங்களான்னு. மனசு வருமா? பயாலஜிக்கல் பார்க் அங்க இருக்குது. அந்த பயாலஜிக்கல் பார்க்ல பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் வந்து தினந்தோறும் வந்து கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு எக்காலஜிக்கல் ஒரு ஸ்பாட், ஒரு பார்க் இருக்கு. திருப்பூருக்குன்னே பேர் வாங்கி குடுத்துருக்கு. அங்க போய் பாருங்க. அந்த மூங்கில் காடுகளோட அமைப்பும், அங்க இருக்க கார்டனிங்கும் பாருங்க. அதைய பார்த்துட்டும் உங்களுக்கு அந்த இடத்துல குப்பை கொட்ட தோணுது அப்படின்னு சொன்னா, நீங்க முடியாத கட்டத்துல இருக்கீங்கன்னு அர்த்தங்க. நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆனா, உங்களோட முடியாத சூழ்நிலைக்காக நாங்க குப்பைகள கொட்ட விட்டு வேடிக்கை பார்க்க முடியாது.
உங்களை எங்கெங்கேயோ பார்த்துட்டோம். முதலி வளையத்துல பார்த்துட்டோம், பாறைக்குழில் கூட்ட போனீங்க, 63 வேளம்பாளையத்தை தாண்டி அங்கேயும் கூட்ட போனீங்க, அங்க மக்களை தாக்குனீங்க, அங்கிருந்து பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி இப்ப மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்பி வந்திருக்கீங்க. முடியாத கட்டத்துல தான் வந்திருக்கீங்க. அதுக்காக நாங்க விட முடியாது. எங்களோட நிலத்தை காப்பாத்தி ஆகணும். அதுதான் எங்களோட முடிவு. இதெல்லாம் நம்ம கேட்க போனா, இதுக்கெல்லாம் நம்ம வந்து விடயம் தேட போனா, அவங்க சொல்ற ஒரே விஷயம், அப்ப நீங்க சொல்யூஷன குடுங்க அப்படின்னு. நாங்க சொல்யூஷன் குடுக்குற மாரி தான் நீங்க எதுக்கப்பா பதவியில உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க பதவிய ராஜினாமா பண்ணிட்டு போங்க. அடுத்த நாள் நாங்க என்ன சொல்யூஷன் சொல்றோம்? ஏன் இன்னைக்கு பதவியில உட்கார்ந்துருக்கவங்க தேர்தல் கிட்ட வரங்காட்டி தானே வந்து மேலிடத்துல இத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சர்கிட்டயோ, அமைச்சர்கிட்டயோ இத பத்தி உட்கார்ந்து பேசி, முறையான ஒரு நிதிய வாங்கி, ஒரு போர்க்கால அடிப்படையில வந்து ஒரு மறுசுழற்சி மையத்தை உருவாக்கி, திருப்பூர்ல இருக்கிற இந்த குப்பை பிரச்சனைய வந்து ஒரு பிரதான பிரச்சனைய வந்து போக்க முடியாதா? ஆப்ஷன் இருக்கு. எங்க இந்த பிரதான பிரச்சனைய கூட்டி நம்ம தலைவலியே போட்டோம்னா, நாளைக்கு நம்ம சீட்டு வாங்க போம்போது இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்து நிக்குமோ, நம்மள வந்து மைனஸா போயிருமோ, ஒரு டிராபேக் ஆயிருமோன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மூடி மறைக்கிறாங்க. மேலிடத்துக்கு தெரியாம இந்த அளவுக்கு அதிகார பலத்தை வச்சு ஒரு காவல்துறையின் கட்டமைப்பை வச்சு எந்த அளவுக்கு வந்து போராட்டங்களையும் மக்கள் குரல்களையும் நசுக்க முடியுமோ நசுக்குறாங்க. எத்தனை தூரம் நசுக்கிற முடியும்? ஒரு 500 பேர் 1000 பேர்த்த நசுக்க முடியுமா? நாங்க என்ன சொல்றோம்? நீங்க வந்து கொண்டு வர திட்டங்கள்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்றோம். அந்த பூங்கா மாநகராட்சி இடத்துல தான் கொண்டு வந்திருக்காங்க, வரவேற்றாங்க மக்கள். அந்த சோலார் பேனல் கொண்டு வந்தாங்க, மக்கள் வந்து வரவேற்றாங்க. எதுவுமே சொல்லல, தடுக்க கிடையாது. ஒரு சில எதிர்ப்புகள் வந்தாலும் மக்கள் பேசி அதை முடிவு செஞ்சு நல்லது நடட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இந்த கிரவுண்ட்ல வந்து ஒரு விளையாட்டு மைதானம் கொண்டு வாங்க, ஒரு கல்வி சார்ந்த ஒரு காலேஜோ ஸ்கூலோ கொண்டு வாங்க, இல்ல ஒரு பயிற்சி நிலையங்கள் கொண்டு வாங்க. அதுக்கெல்லாம் மக்கள் வேணாம்னு சொல்றாங்க. ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்க ஏரியா ஒட்டி கொண்டு வந்து தலைமேட்ல நீங்க வந்து குப்பையை கொட்டினீங்கன்னா, அது சுத்தி இருக்க 6 கிராமங்கள் 8 கிராமங்கள் அழிக்கிறதான சம்பவம் 10 கிலோமீட்டருக்கு தப்பிக்காது பிரகாஷ். அந்த ஒரு சின்ன கழிவலை கிராமம் மட்டும் கிடையாது, சுத்தி இருக்க 5 பஞ்சாயத்து தப்பிக்காது. இன்னைக்கு மங்களத்துல இருக்கிறவங்க ஊரா கண்டுக்க மாட்டேறாங்க இந்த பிரச்சனை. நாளைக்கு மங்களத்துக்கு இந்த பிரச்சனை வராதுங்கிறியா? 10 கிலோமீட்டருக்கு இந்த நாய், இந்த குருவிகள்லாம், இந்த காக்காய்கள்லாம் சேர்த்து அங்க இருக்கிற குப்பைகளை வெளியே எடுத்துட்டு வந்து ஓட்டுச்சுன்னா இந்த சுத்து வட்டாரத்துல எவனுமே குடியிருக்க முடியாது. ஆனா முறையா இவங்க எல்லாமே பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. எப்படி பண்ண முடியும்? இங்க இருக்கிற குப்பை வந்து ஒரு 10 டன்னும் 20 டன் குப்பையே கிடையாது, லட்சக்கணக்கான டன் குப்பைகள் தேங்கி கிடக்குது. பிரிக்கிறோம் அப்படிங்கறதே நான் அக்செப்ட் பண்ணல. எங்கேயுமே இது வரைக்கும் குப்பைகள் கொட்டுன இடத்துல தரம் பிரிச்சு தனியா பிரிச்சதா நான் இது வரைக்கும் கண்ணார நான் பார்த்ததே இல்லை. மக்களும் அதை பார்த்ததே இல்லை. அதனாலதான் மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க. நீங்க எந்த இடத்துல நீங்க சொன்னதை செஞ்சு காமிச்சிருந்தீங்கன்னா மக்கள் நம்பி இருப்பாங்க. இது வரைக்கும் தரம் பிரிச்சேன், இது மக்கின குப்பை, இது மக்காத குப்பை அப்படின்னு பிரிச்சு போட்டு மக்களுக்கு எடுத்து காமிச்சு இதுதான் எங்களோட திட்டம், இதைத்தான் தொடர்ந்து பண்ண போறோம் அப்படின்னு யாருகிட்டையும் நீங்க வந்து விளக்கம் கொடுத்தது கிடையாது. எப்படி மக்கள் நம்புவாங்க? அந்த மக்கள் கேட்கறது வந்து ஒரு நாட்டுக்கு வந்து எதிரான விஷயமும் கிடையாது. அவங்களோட பூமி, அவங்களோட உரிமை, அதை சுத்தமா வச்சிருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த நகராட்சியும் சரி, இந்த அரசும் சரி இடம் கொடுக்கணும், மக்களிடம் பதில் சொல்லணும். இது வரைக்கும் ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு அதிகாரிகள் வந்து ஆரம்பத்தில் வந்து பேசினாங்க. சீஃப் இன்ஜினியர் ஒருத்தர் வந்தார், தாசில்தார் சார்பாக ஒருத்தர் வந்து பேசினார். அவங்க ஆரம்ப கட்ட முதல் நாள் போராட்டத்தப்போ பேசினாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து சுத்தம் பண்ணுற வந்திருக்கீங்க, திங்கக்கிழமை நாங்கள் கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போடுறோம், அது வரைக்கும் எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுங்கன்னு அங்கே இருக்க விவசாயிகள் கேட்டு பார்த்தாங்க. அதிகாரிகள் வந்துட்டு போனதுக்கப்புறம் உண்மையாலுமே சொல்கிறோம், அரசாங்கத்தை சார்ந்த பொறியாளர்கள் வந்து இவ்வளோ வேகமாக வேலை செய்வாங்களான்னு இந்த குப்பை பிரச்சனையில் இங்கே அமைக்கிற அந்த கட்டமைப்பை பார்த்தது எனக்கே புரிஞ்சுது. இந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சா எவ்வளவு கட்டமைப்புகளை வலுப்படுத்திருக்கலாம் திருப்பூர் மாநகராட்சி. இந்த மக்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? நமக்கு வேற வழி இல்லை. நீ போய் கேஸ் போட்டு பெட்டிஷன் போட்டு நீ ஸ்டே வாங்குறதுக்குள்ள நான் அத்தனை வேலையை முடிச்சிருவேன், இத்தனை வேலை முடிஞ்சிருச்சு, இந்த வேலையை முடிச்சுட்டேன், இதனால எங்களுக்கு நட்டமாகணும், அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துறாங்க. இத்தனை செலவு பண்ணிட்டோம், மக்கள்கிட்ட பாதி பேர்ல வந்து எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு வளநல மாறி போறவங்க இருக்கிறாங்க. அது ஒரு வேகத்தை காட்டுறாங்க. மக்களுடைய நடவடிக்கையை வந்து ஸ்லோ பண்றதாக இருக்கலாம். அவங்க ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட பிளான்ல என்ன தடை வரக்கூடாது, எந்த தடையும் வந்துடக்கூடாது, நம்ம வேலை நடக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல மக்களை வந்து புறந்தள்ளிட்டு அவங்களோட எண்ணத்தை செயல்படுத்துறாங்களே தவிர மக்கள் மேல வந்து ஒரு துளி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க ஏத்துக்கிறதே இல்லை. இந்த மாதிரி ஒரு மாசு கட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து ப்ராஜெக்ட் நடக்கும்போது அந்த ப்ராஜெக்டை கொண்டு வரக்கு முன்னாடியே அந்த பகுதிகள் விவசாய நிலம் இருந்தால் அந்த விவசாய நிலத்தில் இருக்கிற தண்ணீர் எடுத்து டெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ டிடிஎஸ் இருக்குன்னு பார்க்கணும், அந்த ஏர் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும், ஏர் இண்டெக்ஸ் செக் பண்ணி பார்க்கணும், எந்த அளவுக்கு மாசுபட்டுருக்குன்னு. இதெல்லாம் எங்கே போய் பண்ணாங்கன்னு தெரியல. இதை மக்கள் அந்த விவசாயிகள் வந்து விளக்கம் கேட்டதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாப்புல, இன்ஜினியர் நாங்கள் வந்து வாட்டர் சாம்பிள் எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க விவசாயிகள் யாருக்குமே தெரியல, ஏங்க எந்த தோட்டத்தில் போய் எடுத்தீங்க, கோவாலா, முத்துச்சாமியா, ரங்கசாமியா, ராமசாமியா, பழனிசாமியா, எந்த தோட்டத்தில் போய் எடுத்தீங்க, எங்கே வாட்டர் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான பதில் கிடையாது. நாங்க எடுத்துட்டோம், உங்களுக்கு ரிசல்ட் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு ப்ராப்பரா ஆரம்பிச்ச பிள்ளையார் சொல்லியே தவறு பிரகாஷ். ஒரு கண்டிப்பாங்க. திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் புரோட்டோகால் இருக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்றதுக்கு என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்டாவே அதுக்கு பதில் கிடையாது. இவங்க கண்டிப்பா எப்படி முறையா வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவான்னு மக்கள் எப்படி நம்புறது? முற்றுகையிடுற மக்களை கைது பண்ணி வேன்ல ஏத்துறாங்க. வேன்ல ஏத்தி முடிச்ச உடனே அவங்க கண்ணு முன்னாடியே மரங்கள புடுங்குறாங்கன்னா, அப்ப அவங்க போக்கு எப்படி இருக்கு? ஒரு அராஜக போக்கு தான். நீ என்ன வேணாலும் கத்திட்டு போ. நான் உன்ன கைது பண்ணிட்டேன். நான் மரத்த உன் கண்ணு முன்னாடி புடுங்கி காட்டுறேன் அப்படிங்கிற அதிகாரிகளோட செயல் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. சரி, இவ்வளவு கடினமா நம்ம வீடியோ போடுறோம். நாளைக்கே நம்ம வந்து மக்களை வன்முறைக்கு தூண்டுறோம், ஒரு போராட்டத்துக்கு தூண்டுற நம்மளை கைது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம வந்து நியாயமான கோரிக்கைகள் தான் வைக்கிறோம். இது கண்டிப்பா. வரைக்கும் மக்களை வந்து நாங்க சட்டவிரோதமா நீங்க போராடுங்க, வன்முறை கையாளுங்கன்னு எந்த இடத்துலயுமே நம்ம டைரக்ஷன் கொடுத்தது கிடையாது. சட்டத்துக்கு உட்பட்டு என்னென்ன போராட்டங்கள் ஜனநாயக முறைப்படி பண்ண முடியுமோ அதைத்தான் நீங்க மக்கள் ட்ரை பண்றாங்க. அதைத்தான் நம்மளும் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ற இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு ஜனநாயக குரலை நசக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழகத்துல வந்து அரசியல் போக்கு இருக்குது. அது இன்னைக்கு ஆள்ற கட்சி, இன்னைக்கு போன ஆள்ற கட்சியிலன்னு சொல்ல வரல. பொதுவாவே ஒரு அரசியல் ரீதியா வந்து ஏதாவது கருத்து சொன்னாங்களோ, ஒரு சமூக ரீதியா கருத்து சொன்னாலோ, ஒரு சமூகத்துக்கு தேவையான கருத்து சொன்னாலோ, அது தங்களுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தா ஆட்சியாளர் வந்து அது எந்த அளவுக்கு ஒடுக்கணுமோ, நசுக்கணுமோ அதைத்தான் பாக்குறாங்க. ஆனா ஒருத்தர் 2 பேர்த்த நசுக்கலாம். ஜனநாயகம் அப்படிங்கிறது அனைத்து மக்களை சார்ந்தது. ஒருத்தவங்களோட குரல் அங்க நசுக்குனா இன்னொருத்த எழுந்து வருவான்னு அவங்க புரிஞ்சுக்கணும். நிரந்தரமான இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷனோ அதைத்தான் அவங்க வந்து மாநகராட்சி தேடணும்னு எங்களோட வேண்டுகோள். உண்மையாலுமே இந்த மாநகராட்சி இப்ப இருக்க நிர்வாகத்தை மட்டும் நான் குறை சொல்லல. இது வரைக்கும் ஆண்டவங்களும் ஒரு தொலைநோக்கு பார்வையில செயல்பட கிடையாது. மொத்தமா எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதுக்கு என்ன சொல்யூஷன்னு எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பெரிய முடிவை எடுத்தா மட்டும்தான் ஒரு தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும். போர்க்கால அடிப்படையில ஒரு நிதி ஒதுக்கி இந்த குப்பை பிரச்சனைக்கு திருப்பூர் மாநகராட்சி ஒரு தீர்வு கண்டே ஆகணும். ஏன்னா மற்ற மாநகராட்சி கம்பேர் பண்ணும்போது பாப்புலேஷன் டபுளா இருக்குது. மக்கள் அதிகமா வெளியிருந்து வந்து இங்க தங்கி வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டெவலப்பிங் முனிசிபாலிட்டியில வந்து எந்த அளவுக்கு தொலைநோக்கு திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஸ்மார்ட் சிட்டிலேயே எதுக்கு ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருக்கலாம். அதுக்கு கண்டிப்பா. முன்னாடி ஆண்ட அதிமுக அரசு அது தவறு பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரும்போதே இந்த மறுசுழற்சி மையங்கள் கொண்டு வர்றதுக்கான தொலைநோக்கு பார்வையில ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருக்கலாம். அவங்களும் தவறிட்டாங்க. இது வந்து இது வரைக்கும் ஆண்டவங்க இப்ப ஆள்றவங்கள தவறு சொல்ல கிடையாது. மொத்தமா இருக்கக்கூடிய அரசு எந்திரமே இங்க தவறு.